இந்த வீடியோவில் குரூப் 2க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஆண் ஒரு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் எவ்வளோ வேலை முடிப்பாங்க? 1/3 ஒர்க் முடிப்பாங்களா? ஓகேங்களா? இப்போது ஒரு ஆண் 1/3 ஒர்க், அதேமாதிரி ஒரு பெண்ணா 1/4 ஒர்க்கா, அதே மாதிரி 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுவன் எவ்வளோ ஒர்க் முடிப்பான்? 1/12. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆணுங்கிறது 1/3, ஒரு பெண் 1/4, 5 சிறுவர்கள், ஒரு சிறுவன் 1/12 அப்படின்னா 5 சிறுவன் எவ்வளோ வருங்க? 5/12 வருமா? ஓகே, இவங்க இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 வருமா? அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 4 வரும், செகண்ட் டேர்ம் 3 + 5 / 12. கூட்டினா என்ன வருது? 4 3 7, 7 5 12, 12 / 12. அப்போது ஒரு நாளில் அந்த டோட்டல் ஒர்க்கு முடிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. 3 வருஷத்தில் 13,380 வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்த 3 வருஷத்தில் 20,070 வளர்ந்துருச்சு. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு என்ன மல்டிப்ளையிங் ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேங்களா? அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரேஷியோ எடுக்கிறோம். 20,070 / 13,380, 0 0 அடிச்சிடலாம். அதுக்கடுத்து இப்போது 3 டேபிளால் அடிக்கிறோன்னு வைங்களேன். 6 3 சரி 18, பேலன்ஸ் 2, 6 3 சரி 18, பேலன்ஸ் 2, 9 3 27. இப்போ இங்கேயும் 3 டேபிள் அடித்தா 4 3 12, 4 3 12, இங்கே 6 3 சரி 18. இப்போது இது பாருங்களேன், 2 2 3 இதெல்லாம் அடிக்கலாமா? அப்போது 2 டைம்ஸு மேலே 3 டைம்ஸ். அப்போது 3 வருஷத்துக்கான ரேஷியோ என்ன ஆகுதுன்னா, மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன ஆகுதுன்னா 2ஆக இருக்கிறது 3ஆக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேங்களா? 3 வருஷத்தில். அப்போது ஸ்டார்டிங் பிரின்சிபல்லேருந்து 3 வருஷத்துலேயும் அப்படி சேஞ்ச் ஆகிருக்குமா? இது 2 யூனிட்டாக இருந்தால் 3 யூனிட்டாக சேஞ்ச் ஆகிருக்குங்களா? அப்போ 3 யூனிட் தான் 13,380னா 2 யூனிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பிரின்சிபல் கிடச்சிடும். 13,380 / 3 × 2 அடித்தா என்ன வரும்? 4 3 12, 4 3 12, 1 6 3 18. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 2 4 2 8 1 9, 4 2 8, 8,920. ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம வால்யூம் ஈக்குவல் பண்ணுவாங்களா? இப்போது உங்கள் கோலத்துக்கு ஸ்பியருக்கான வால்யூம் என்ன வரும்? 4/3 πr3. இங்கே விட்டம் 8 அப்படின்னா ஆரம்பம் என்ன வருங்க? 4 வருமா? 4 × 4 × 4. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் நீளம் மீட்டரில் கேட்டிருக்காங்க, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது 100 சென்டிமீட்டர் இந்த 1 மீட்டரா? அப்போது 3 இதுக்கும் போடுறோம். ஓகே, ஈக்குவல் டு சிலிண்டரோட வால்யூமை ஈக்குவேட் பண்ணுறோம். சிலிண்டருக்கு என்ன வருங்க? πr²h. ஆறுங்கிறது என்னது? 3/2 × 3/2 × ஹைட். இப்போ இங்கே மில்லிமீட்டரில் இருக்குது, இதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டரா? ஓகே, இப்போ இங்கே எத்தனை 0 வரும்? மொத்தம் கீழே டினாமினேட்டரில் 6 0 வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குது? 2 4 6. இங்கேயும் லெஃப்ட் சைட்லேயும் 6 இருக்குது. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுது. இப்போ பாருங்களேன், இப்போது 4³ என்ன வரும்? 4 4 16 64 வருமா? ஓகே,
இங்கே ரைட் சைடில் இருக்க 4ம் லெஃப்ட் சைடில் வந்துருச்சுன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 4 சார் 16. பையும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ டினாமினேட்டரில் எப்படி இருக்குது? 3 கியூப் இருக்கா? ஏன்னா இங்கே ரைட் சைட்லேருந்து 3 ஸ்கொயர் 9, இங்கே ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. அப்போது டிவைடட் பை 27 ஈக்குவல் டு ஹைட்டு. இப்போது இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருங்க? 10 64 சார் 640, 6 4 சார் 24, 2 6 6 சார் 36, 38 கூட்டினா வரும் 4 2 1024 வருமா? ஓகே, 1024 டிவைடட் பை 27. அப்போது 3 டைம்ஸு 7 3 சார் 21, 2 3 சார் 6, அப்போ 81. ஓகே, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 1 2 இதில் 4. இப்போ 8 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 7 8 சார் 56, 5 2 8 சார் 16, 16 + 5 வந்து 21. அப்போ என்ன வரும்னா 38 விட லைட்டாக கம்மியாக இருக்கும். அப்போ 37.9 ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போது ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏக்கு 252 வினாடி ஆகுது, பிக்கு 308 வினாடி ஆகுது, சிக்கு 198 வினாடி ஆகுது. அவங்க தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் எந்த நேரத்தில்? ஓகே, எந்த டைமில் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கிடச்சிருமா? அப்போது எல்சிஎம் என்ன நம்பரு? 252 308 198. நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பெரிய நம்பரை வந்து எல்சிஎம்னு அசியூம் பண்ணுறோம். இப்போ 308 வந்து எல்சிஎம் அசியூம் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இப்போ இதில் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா 2 5 7 7 2 9. இப்போ இது 9ஓட மல்டிபிள் என்ன தெரியுதா? அப்போ 9 × 2 9 சார் 18. இதில் பேலன்ஸு 7 வந்துச்சுன்னா 8 9 சார் 72. ஓகே, அப்போது இது பாருங்கள், இதுவும் 9ஓட மல்டிபிளா? இப்போ கூட்டினா 9 வருது. அப்போது 9 × 2 9 சார் 18, 2 9 சார் 80. ஓகே, இப்போ இங்கே ரைட் சைடில் நம்ம அசியூம் பண்ண எல்சிஎம்மில் 9 இருக்கான்னு பார்க்குறோம். 3 + 8 11. அப்போ இங்கே 9 இல்லை. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 9 வருது. ஓகேங்களா? எல்சிஎம்னா லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். இப்போ இங்கே 28 இருக்குது. இங்கே ரைட் சைடில் 28 இருக்கான்னு பார்க்குறோம். 308 பிரித்தா 28 × 11. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் 28 இருக்குது, ரைட் சைட்லேயும் 28 இருக்குது. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து லெஃப்ட் சைடில் 22 இருக்குது, ரைட் சைடில் 22 இருக்கான்னா இங்கே 11 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 22 இருக்குது. ஓகே, அப்போ நம்மளுக்கான எல்சிஎம் வந்து 308 × 9. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 8 சார் 72, 9 3 சார் 27. அப்போ 2ன்னு முடியாது. இப்போது நம்மளுக்கான ஆப்ஷன் சி தான். இன்கேஸ் இதை கரெக்டாக டிவைட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணணுமா? அப்போ 2772 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 4 6 240. பேலன்ஸ் என்ன வரும்? 7 3 2 6 6 36 360. பேலன்ஸு 12 செகண்ட். இப்போ பாருங்கள், 46 மினிட்ஸு 12 செகண்ட்ஸு. அப்போது ஆப்ஷன் சி. அடுத்த 5th கொஸ்டின். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5 7 8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்கள் முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ரேஷியோவில் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரேஷியோவில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கணிதம் மேக்ஸ் வந்து 5 ரேஷியோவில் இருக்கா? 40% இன்க்ரீஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு 100 இருக்குன்னா இப்போ 40 இன்க்ரீஸ் பண்ணிட்டா 140% ஆகிடுமா? ஓகே, இப்போ அடுத்து வந்து இயற்பியல் வந்து 7 யூனிட் இருக்குது. இப்போ அது 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 150% ஆகிடுமா? அடுத்து
உயிரியல் வந்து 8 யூனிட் இருக்குது, 75% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 100% இருக்காது, இப்போ 175% ஆகிடும். இப்போ இதில் பார்க்கப்போ தெரியுது எல்லாமே 5ஓட மல்டிபிள் நல்லாவே இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 5 சார் 5வா, இங்கே 3 5 சார் 15, இங்கே 3 5 சார் 15, பேலன்ஸ் 2, 5 5 சார் 25. இப்போது இன்னும் இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே 70ஓட மல்டிபிள் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். 70ஓட மல்டிபிள் எப்படி இங்கே பாருங்கள், 2 70 சார் 40, பாருங்க இதில் 7 இதில் 10, இப்போ இங்கே பேலன்ஸ் 3 மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதுலேருந்து ஒரு 2 இங்கே போச்சுன்னா 70, இப்போ இதில் வெறுமே 4 மட்டும் தானே பாக்கி இருக்கும், ஏன்னா 70 எல்லாத்துலேயும் கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ரேஷியோ இருக்குது, 2:3:4 ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதை பாருங்களேன், 64 வந்து 32 சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன பண்ணால் அப்படி மாறுது அப்படின்னா 1/2. அதுக்கடுத்து பாருங்கள் 32 வந்து 68 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது எப்படி 3/2. இப்போது எல்லாமே ஆட் நம்பர் ஆகுது. 5/2, அதுக்கடுத்து 7/2. ஓகேவா? இப்போது என்ன வரணும், இங்கே 9/2ன்னு வரணும். அப்போ கேன்சல் பண்ணால் 210 × 9, 210 × 9 என்ன வரும், 9029 சார் 80, 1890. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து, அதாவது வவல்ஸை தொடர்ந்து, வவல்ஸுக்கு அடுத்து ஏதோ ஒரு நம்பர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும், அதாவது இங்கே கான்ஸ்டனன்ஸுக்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா? வவல்ஸுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரணும், கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வரணும். அப்படி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். வவல்ஸ் எங்கே இருக்குது, இப்போ இந்த இடத்துல இருக்கா, ஐ வந்து வவல். அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் இருக்கான்னா இருக்குது, 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அது கான்சனண்ட்டுக்கு பின்னாடி வருதா, அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கணும் அப்புறம் கான்சனண்ட் இருக்கணும், அப்படி இருக்கான்னா அப்படி தான் இருக்குது, ஏன்னா 6க்கு அப்புறம் தான் கான்சனண்ட் வந்துருக்கு. இதேமாதிரி வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1. அடுத்து 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை, 17 கிலோகிராம் டீ தூளின் விலை கொடுத்துருக்காங்க, 22 கிலோகிராம் அரிசியின் விலை கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட கிலோ கொடுத்து அதோட விலை எவ்வளோ மொத்தமாக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து நம்ம தனியாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்ம இங்கே டிஜிட்டல் சம் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் எப்படின்னு. 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 225. அப்போ 1 கிலோக்கு என்ன பண்ணுவோம், /15 போடுவோம். 255 / 15. நம்மளுக்கு எத்தனை கிலோ தேவை அப்படின்னா 18 கிலோ தேவை. இப்போது × 18 ப்ளஸ் 17 கிலோகிராம் டீ தூளின் விலை 1615. அப்போது 1 கிலோக்கு என்ன பண்ணுவோம், / போடுவோமா, 1615 / 17 கிலோ. நம்மளுக்கு எத்தனை கிலோ டீ தூள் வேணும், 21 கிலோ வேணும். ஓகே, ப்ளஸ் 22 கிலோ அரிசியின் விலை 572. அப்போ 572 / 22. 1 கிலோக்கான அரிசியின் விலை கிடச்சிரும். நம்மளுக்கு எத்தனை கிலோக்கான அரிசி வேணும், 27 கிலோக்கான அரிசி. இப்போ இதில் நல்லா பார்த்தா நம்மளுக்கு தெரியும், எல்லா நம்பருமே வந்து அந்த டிஜிட்டல் சம்மு 9ஆல் மல்டிப்ளை ஆகுது. அப்படி 9ஆல் இது பாருங்களேன், 9ஆல் மல்டிப்ளை ஆகுதா டிஜிட்டல் சம்மு. அப்படின்னா இந்த ஃபுல் டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 9 தான் வரும். அதேமாதிரி இந்த ரைட் சைடில் பாருங்கள், இதுவும் 9ஆல் மல்டிப்ளை ஆகுது. அப்போ இந்த ஃபுல் டேர்மோட டிஜிட்டல் சம்மு 9 தான் வரும். இப்போ இங்கே பார்க்குறோம், இது கேன்சல் பண்ண முடிச்சா, இங்கே வந்து 9 இல்லை, அதனால் இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 17ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 9 17 சார் 153. 153. அப்போ பேலன்ஸ் வந்து 8 இருக்கும், 85. 5 17 சார் 85. ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இதோட டிஜிட்டல் சம் என்ன வருது, 9 + 5ஓட டிஜிட்டல் சம்மு 5 இன்ட்டு இதோட டிஜிட்டல் சம் என்ன வருது, 2 + 1 3. இப்போ என்ன 15ன்னு வருதா, கூட்டினா என்ன வருங்க, 6ன்னு வரணும். டிஜிட்டல் சம் 6 வர்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், 2 4 6 6 6 12.
இப்போ இது 3ன்னு வருது, இது தப்பு. இது என்ன வருது, 3 3 6 2 8, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 6 வருது. வேறு நம்பர் இங்கே எதுவும் வருதா, 2 3 5 5 2 7, இதுவும் தப்பு. ஓகே, நம்மளுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ இது நம்மளுக்கு தெரியும், ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒன்று ஏற்றி இன்னொன்று இறக்குனாங்க அப்படின்னா -x² / 100 அப்படின்னு. இப்போ இங்கே x²ங்கிறப்போ 10² - 100 / 100ங்கிறப்போ -1%, அதாவது 1% குறைகிறது. ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ 10th சம். 9 வண்ணப்பெட்டிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, சிகப்பு வெள்ளை, இதுக்கு நடுவில் 5 பெட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5. இப்போ இது இப்படி மேலே கூட வரலாம், ஃபஸ்ட்டு வெள்ளை கூட வரலாம். அப்போ மேலே வெள்ளை, கீழே சிவப்பு, இப்படி 5 பெட்டி இருக்குது. 1 2 3 4 5, 2 பாசிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கணும், வெள்ளைக்கு மேலே மஞ்சள் வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மஞ்சள் வருமா, மஞ்சள். ஓகே, அப்போ வெள்ளைக்கு மேலே மஞ்சள். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிக்கு இடையில் உள்ளது. ஓகே, மஞ்சைக்கும் பச்சைக்கும் 3 பெட்டி இடையில் உள்ளது. இப்போ இங்கே கீழே பச்சை போடலாமா அப்படின்னா போட முடியாது, ஏன்னா இது மட்டுமே. இப்போ இது 1 2 3 4 5 6 7, இதுவே 7 வந்துருச்சு. இன்னும் கீழே 3 போனால் 10ன்னு வந்துடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே ஃபஸ்ட்டு 9 வண்ண பெட்டி தான். ஸோ கீழே போட முடியாது, மேலே தான் போட முடியும். எவ்வளோ கேப் ஒன்றும், பச்சைக்கும் மஞ்சைக்கும் 3 கேப் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2 3, அப்படி 3 கேப் விட்டுட்டால் நம்ம இந்த இடத்துல எழுதுவோம் 1 2 3, 3 கேப் விட்டால் இந்த இடத்துட்ட வந்து நம்ம பச்சைன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கண்டிஷனுக்கும் மஞ்சளுக்கும் பச்சைக்கும் 3 கேப் இருக்கணும். இங்கே ஏற்கனவே இருக்குது, 1 வந்து ஃபில் ஆகிடுச்சா. இப்போ இது 2 இது 3, அப்போ பச்சை வந்து இந்த இடத்துல எழுதுறோம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. அதாவது சிவப்பும் பச்சையும் என்ன கேப்பில் இருக்கோ அதே கேப்பில் தான் மஞ்சளும் கருப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிவப்பும் பச்சையும் என்ன கேப்பில் இருக்குது, 0 கேப்பில் இருக்குது. அதே இதில் தான் மஞ்சளும் கருப்பு இருக்கணும். அப்போ கருப்பு எங்கே போடுவோம், இந்த இடத்துல போடுவோமா, கருப்பு. ரைட் சைடு இருக்க கண்டிஷனில் பாருங்கள், சிவப்புக்கும் பச்சைக்கும் எத்தனை கேப் இருக்குது, 2 கேப் இருக்குது. அப்போ அதே மாதிரியே மஞ்சளுக்கும் கருப்புக்கும் 2 கேப் இருக்கணும். அப்போது இங்கே 1 கருப்பு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வருமா, ஏன்னா 2 கேப் விட்டு. ஓகே, கருப்பு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது அடியில் வைக்கப்படலை, அதாவது உடனே வைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீலப்பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நீலப்பெட்டி வந்து ஃபஸ்ட்டு கருப்புக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் பாருங்கள், இங்கே வந்து இங்கே வருமா, கருப்புக்கு கீழேன்னா இந்த இடத்துல வரும் நீலம். அதேமாதிரி இங்கே கருப்புக்கு கீழேன்னா இந்த சைடில் தான் வரும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் குறைஞ்சபட்சம் வந்து மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் குறைஞ்சபட்சம் 4 பெட்டிக்கு மேலே கேப் இருக்கணுமா. இப்போ மஞ்சள் இங்கே இருக்குது, அப்போ நீலம் வந்து 5 பெட்டி கேப் விட்டு தான் வைக்கணும். இப்போ 1 2 3 4 5, அப்போது இந்த 5 கேப் விட்டு 1 2 3 4 5, இந்த 5 கேப் விட்டு இந்த இடத்துல தான் நம்ம என்ன வைக்கணும், நீளத்தை வந்து வைக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க,
ஒரு பெட். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து அப்படி இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இல்லை. ஏன்னா மஞ்சளுக்கும் நீளத்துக்கும் 5 கேப்பு இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் 4க்கு மேலே கேப் இருக்குன்னு சொல்கிறாங்களா. ஆனால் இங்கே எப்படி பாருங்கள், ஒரே ஒரு கேப் தான் நடுவில் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது மட்டும் தான் ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெட்டி நீலப்பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டது. நீலப்பெட்டி இங்கே இருக்குது, ஆரஞ்சு பெட்டிக்கு இடையில் வைக்கப்பட்டது அப்படின்னா அப்போ கீழே தான் ஆரஞ்சு வரணும். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ எங்கே கேப் இருக்குதுன்னு பார்க்குறோம். பாருங்க, 2 கேப் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து நீளத்துக்கு மேலே இந்த இடம் கேப் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இளஞ்சிவப்பு பெட்டி ஊதாவுக்கு மேலே இருக்கணும். அப்போது ஊதா வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இளஞ்சிவப்பு தான் மேலே இருக்கணும். உங்கள் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்புக்கு மேலேயும் கீழே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. கருப்புக்கு மேலே என்ன இருக்குது, இளஞ்சிவப்பு இருக்கா. கருப்புக்கு கீழே என்ன இருக்குது, பச்சை இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் இளஞ்சிவப்பு பச்சை, அதுதான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு கிளாஸில் 45 பேர் இருக்காங்க. ரவி எத்தனாவது இடத்துல இருக்கிறதா சொல்கிறான். ரவி வந்து 9வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறான். அதுக்கப்புறம் ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. அப்போ ராஜ் எத்தனாவது இடத்துல இருப்பான்னா 19வது இடத்துல. மொத்தம் வந்து 45 பேர். அப்போ இவங்க 2 பேரும் மட்டும் சேர்த்து பார்க்குறப்பே, இவங்களுக்கு முன்னாடி சேர்த்து பார்க்குறப்பே எவ்வளோ வந்துருச்சுன்னா 28 வந்துருச்சா. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 17 பேர் தான் இந்த இடையில இருப்பாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் 17. அடுத்தது, இப்போது தனி வட்டி ஏங்கிறவர் 16,000 கடன் வாங்கியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 12% ஆண்டு வட்டி. ஓகே. அதே மாதிரி பி என்பவர் 12,000 ரூபா வாங்கியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 18% ஆண்டு வட்டி. எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும். அதாவது இங்கே வந்து வட்டி சமமாக இருக்கும்னு சொல்ல, கடன் தொகை, அதாவது திருப்பி செலுத்தும் போது வட்டி முதல்ல சேர்த்து செலுத்துவாங்களா, அப்போது எப்போ வந்து சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இங்கே 16,000 காமனாக என்ன அடிக்க முடியுதோ அடிச்சுக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா நான் ஒரு 4,000 வருங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிறத 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3,000 வந்துடும். ஓகே. இப்போ வேறு பாருங்கள், ஏ எவ்வளோ வச்சுருக்காரு, 4,000 வச்சுருக்காரு. பி எவ்வளோ வச்சுருக்காரு, 3,000 வச்சுருக்காரு. ஓகே. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஏக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, 4,000 × 12 4 12 சார் 48, 480 ரூபா வட்டி கிடைக்குது. பிக்கு எவ்வளோ கிடைக்குது, 18%. அப்போ 18 × 3 54, 540 ரூபா கிடைக்குது. ஓகே. இப்போ நல்லா பார்க்குறோம், ஏக்கும் பிக்கும் கேப் எவ்வளோ இருக்குது, 1000 ரூபா கேப் இருக்கா. ஓகே. ஏ வந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. ஆனால் இப்போ ஒரு வருஷம் முடிவில் பி வந்து அந்த 1000 ரூபாயில் ஒரு 60 ரூபாயை வந்து சேவ் பண்ணிடுறாரா. ஓகே, நல்லா பாருங்கள். ஏன்னா இங்கே ஏ வந்து 480 தான் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆனால் பி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அதை விட 60 இன்க்ரீஸ் பண்ணுறாரா, 60 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ எப்போ அமௌண்ட்டு சேவ் ஆகும்னா, இந்த 1000 ரூபா கேப்பை ஃபில் பண்ணிட்டா அவங்களோட அமௌண்ட் சேம் ஆகிடுமா. ஒரு வருஷத்துக்கு வந்து பி வந்து 60 தான் எக்ஸ்ட்ரா லீடு கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்போ எப்போ அந்த 60 அந்த 1000 எப்போ கேட்ச் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 60 ரூபா அவர் கவர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை கவர் பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்க்குறோம். அப்போ 1000 ÷ 60 அடித்தா என்ன வரும், 50 ÷ 3. அப்போ 16 3 சார் 48, 2/3. அப்போ ஆன்சர் 16 2/3 இங்கே இருக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து 4th கொஸ்டின் 14. ஏ ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி அதே வேலையை 15 நாட்களிலும், சி வந்து 20 நாட்களிலும் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 60 வருமா. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி 3. ஸ்டார்டிங்கில் 2 நாளைக்கு
எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் செய்கிறாங்க. அப்போது 5 4 9, 9 3 12, 12 2 24 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்போ 60ல் 24 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்குது? இன்னும் 36 ஒர்க்கு பாக்கி இருக்குது. 36 ஒர்க்கு தான் சி இப்போ விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ ஏவும் பியும் தான் இதை பண்ண போகிறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4. அப்போ இந்த 9 எஃபிஷியன்சி சேர்ந்து அந்த ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போது 36/9. அப்போ 4 டேஸில் இதை முடிச்சுடுவாங்க. ஆன்சர் 4. அடுத்த கொஸ்டின் 15. ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க. ஓகே, இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை சுற்றி ஒரு பவுண்ட்ரி ஆரம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ மீட்டர் சொல்கிறாங்கன்னா 2 மீட்ரு. ஓகே, அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் 2 மீட்ரு இன்க்ரீஸ் ஆகுது, ரைட் சைடில் 2 மீட்ரு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டல் லென்த்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 4 மீட்ரு இன்க்ரீஸ் ஆகுங்களா? நார்மலாக வந்து ஏ யூனிட் இருந்ததுன்னா இப்போ A+4 ஆயிரும். ஓகே, இப்போ உங்களை இந்த பாத்தோட, அதாவது இந்த பாதையோட ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த பாதையோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் சின்ன ஸ்கொயரோட ஏரியா. அப்போ A+4 ஹோல் ஸ்கொயர், இது பெரிய ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் சின்ன ஸ்கொயரோட ஏரியா A². இப்போ இதை பண்ணால் என்ன வரும்? 4 2 8A ப்ளஸ் 16 = 288ங்களா? அப்போ இந்த 16 வந்து ரைட் சைடில் வந்துச்சுன்னா 8A = 2 7 2, A = 3 8s 24, பேலன்ஸ் 3, 4 8s 32. அப்போ ஏ அந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட லென்த்து 34. இவங்க என்ன கேட்குறாங்க? சுற்றளவு தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 4, 4 4s 16, 1 3 4s 12, 136. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். 16. இது நம்ம நார்மலாக தெரியும். அதாவது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அந்த நம்பரோட HCF கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ இன்ட்டு HCF = நம்பர் அப்படின்னு. அப்போ அதுதான் இங்கே நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போது 15 × 13 195, 11 × 13 143. ஆப்ஷன் பி. 17. இங்கே வந்து ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் சேர்ந்து கலந்து வாங்குறாரு. மேஜையோட டேபிளோட விலை வந்து 50 ரூபா, நாற்காலியோட விலை வந்து 40 ரூபா எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜையின் விலையின் விகிதத்தை காண்க. ஓகே, இப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாற்காலி தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேரு, அப்புறம் டேபிள். இப்போ அவர் அந்த 12மே வந்து சேராக வாங்கியிருந்தாருன்னா எவ்வளோ இருக்கும்? 12 4s 48, 480. இந்த 12மே ஒரு டேபிளாக வாங்கியிருந்தா எவ்வளோ இருக்கும்? ஒரு டேபிள் வந்து 50 ரூபான்னா 12 50 600. ஆனால் அவருக்கு 2த்தையும் சேர்த்து வாங்குறப்ப எவ்வளோ ஆச்சுன்னா 500 ரூபா தான் ஆச்சு. இப்போ இதுக்கு நம்ம அலிகேஷன் போட்டால் எவ்வளோ வருங்க? 600 மைனஸ் 500 100. ஓகே, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். அப்போ 500 மைனஸ் 480 20. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 5:1. ஆப்ஷன் ஏ. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து சேர் தான் கேட்டிருக்காங்க, சேர் இஸ்ட்டு டேபிள் தான். இப்போ ஆப்ஷன் ஏ. 18. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஏ மற்றும் A+2 இதோட எல்சிஎம் வந்து 1300ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ மற்றும் A+1 இதோட எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்பர் எதுவுமே இல்லைங்கிறப்போ நம்மளால் டக்குன்னு அசியூம் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் என்ன தெரியும்னா, HCFையும் LCMையும் மல்டிப்ளை பண்ணால்
நம்மளுக்கு அந்த நம்பரோட ப்ராடக்ட் கிடச்சிருமா? ஓகே, ப்ராடக்ட் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் அவங்களே கொடுத்துட்டாங்க 1300 அப்படின்னு. இப்போ நம்ம ஹச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு ஹச்சிஎஃப் கிடச்சிருமா? இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 2ன்னு வருது. அப்போது இந்த நம்பரோட ஹச்சிஎஃப் 2. அப்போது ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், ஹச்சிஎஃப் 2 எல்சிஎம் 1300 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்னால் ஏ இன்ட்டு a + 2. ஓகேங்களா? இப்போ என்ன வருது? 2600 வரணும். 2 நம்பரை பெருக்கிறப்போ 2 நம்பரும் பக்கத்தில் கிட்டத்தட்ட இருக்குது. அப்போது இந்த 2600க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சா நம்ம இந்த நம்பர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம்? 2600 எப்போ வரும்? 50 ஸ்கொயரில் வருமா? ஓகே, 50 ஸ்கொயர் தான் வந்து 2500. நம்மளுக்கு 2600 இருக்குது. அப்போது 50 × 50 போடுறதுக்கு பதிலாக 52 × 50 போடுறோம். அப்படி போடுறப்போ 2600 வந்துடுமா? ஓகேவா? அப்போ பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? 50 × 52 தான் a × a + 2 அப்படின்னு. அப்போ ஏங்கிறது 50. இங்கே ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கும் a + 1க்கும். அப்போ 50க்கும் 51க்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. இது பார்க்குறப்பே தெரியுது கோப்ரைம் நம்பர் அப்படின்னு. அப்போ இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். அப்போ 5 1s are 5, இங்கே 0 இருக்குது. 5 1s are 5, 5 5s are 25. 2550 எல்சிஎம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் A1 B2 C3 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கான எந்த வேல்யூ சமமாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 பவரில் பி இருக்குது, பிங்கிறது 2, அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது 2 பவரில் 3 கொடுத்துருக்காங்க, அப்போ கியூபு ப்ளஸ்ஸு சி வந்து என்னது 3 பவரில் 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 1 + 8 + 3 9 3 12ன்னு வருது. ஆப்ஷன் பார்க்குறோம். எல் வந்து 12 தான். ஆனால் வந்து இங்கே எது சமமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பார்க்குறோம். பிங்கிறது 2, ஈங்கிறது 5. அப்போ இது என்ன வருது? 10ன்னு வருது. நம்மளுக்கு என்ன இருக்குது? 12 இருக்குது. இதுதான் ஈக்குவலாக இல்லை. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதை பார்க்குறப்ப என்னென்னா, ஏபியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பிசியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இங்கே சிஏஓ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தாலே தெரியுது, ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் ரேஷியோ வேணுன்னா நம்ம சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணால் போதும்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. a/b × b/c. இப்போ இதில் பார்க்குறப்ப b கேன்சல் ஆகிடுதா மல்டிப்ளை பண்ணால்? ஓகே, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். 4/5 × 15/16. இப்போ இது 1 5s are 5, 3 5s are 15, 1 4s are 4, 4 4s are 16. அதாவது வந்து a/c = 3/4. அப்போ ஏங்கிறது 3, சிங்கிறது 4. என்ன கேட்குறாங்க? சி ஸ்கொயர்னா 4 4s are 16 மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது என்னது? 3 ஸ்கொயரா? 3 ஸ்கொயர்னா 9. கீழே வந்து என்ன இருக்குது? ப்ளஸில் இருக்குது. அப்போ 16 + 9. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருங்க? 7/25. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் கியூவை விட பெரியவர். ஓகே, ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர். ஓகே, ஆனால் பியை விட சின்னவர். ஓகே, அப்போ இங்கே நடுவில் வருமா ஆறுங்கிறவர்? அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ் என்பவர் பியை விட பெரியவர், எஸ்ங்கிறவர் பியை விட பெரியவர். ஓகே, டிஎன் ஆனால் டியை விட சின்னவர், டியை விட எஸ் வந்து சின்னவரும். அப்போ மேலே டாப்பில் தான் டி வரணும். ஓகே, இதில் மிகச்சிறியவர் யார்? சிறியவர் அங்கே லாஸ்ட்டாக இருக்காங்க, கியூ. ஆப்ஷன் சி. அடுத்து 22. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஒரு பகுதியில் 1க்கு எதிரே 4, அப்போ 1 4 பேர். 2க்கு எதிரே 5, இப்போ 2 5 பேர்.
அப்போது இது ரெண்டும் பேர்னா பேலன்ஸ் இருக்கிறது பேராக தானே இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது, 3 6 இது பேராக இருக்கும். இது ரெண்டும் பக்கத்தில் வரக்கூடாது, ஆப்போசிட்டுங்கிறப்போ 3 ஆனது 6 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. அருகில் வரக்கூடாதுல 3 6. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். 3 ஆனது 5 6க்கு வரக்கூடாதுல்ல, 3 6 வரவே கூடாது. சி ஆப்ஷன்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க, 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது, அப்படி வரவே கூடாது. ஆன்சர் டி தான் ஆன்சர். 23. இப்போ இதில் பார்க்குறோம் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறை. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதில் இந்த அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகள் குறைந்தபட்ச எண்ணிக்கை காணுங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்லாம் ஒரே மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மீட்டருங்கிறது நம்ம சென்டிமீட்டராக மாற்றினா என்ன வரும், 100 மீட்ரு ஒரு சென்டிமீட்டரா. அப்போ 15 மீட்டருங்கிறது 1500, இங்கே ஒரு 17 இருக்குது. அப்போ 1517 சென்டிமீட்டர். ஓகே, அதேமாதிரி இங்கே 9 மீட்டருங்கிறது என்ன வரும், 900 சென்டிமீட்டர் வரும். அப்போ 900 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்கிறப்போ 902 சென்டிமீட்டர் இது ஏரியா. ஓகேங்களா. இப்போ என்னென்னா நம்ம இந்த டைல்ஸுக்கான லென்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்து அதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சி எத்தனை டைல் வேணும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போது அதுக்கு என்ன பண்ணுவோம், HCF கண்டுபிடிப்போங்களா. ஓகே, இப்போ HCF ஒரு 2 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து கண்டுபிடிப்போம். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும், 5 1 6. இப்போ இந்த 615 2 நம்பரையும் கட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம். கட் பண்ணலை. ஏன்னா இதில் பார்க்குறப்பே தெரியுது 615னா இங்கே 5ஓட மல்டிபிள் இருக்குது. ஆனால் இங்கே மேலே இருக்க 2 நம்பரில் 5ஓட மல்டிபிள் இல்லை. அப்போது இப்போ இதில் இந்த 5ங்கிற ஃபேக்டர் வராது. இப்போ கட் பண்ணிட்டால் என்ன வரும், 1 5 சார் 5, 2 5 சார் 10, 3 5 சார் 15. ஓகே, இப்போ இந்த 123 ரெண்டுத்துலேயும் கட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது பாருங்கள், 123ங்கிறது 3வது வாய்ப்பாடா. ஆனால் இங்கே 902 3வது வாய்ப்பாடு இருக்கான்னா இல்லை. அப்போது 3ம் வரக்கூடாது. இப்போ என்ன வரும், 4 3 சார் 12, 1 3 சார் 41 தான் வரும். சரி, இப்போ 41 கட் ஆகுமானா கண்டிப்பாக கட் ஆகும். ஏன்னா 41க்கு மேலே இன்னும் எதுவும் நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா 41 ப்ரைம் நம்பர். இப்போ கண்டிப்பாக 41 தான் இதுக்கான HCF. அப்போ HCF 41னா இந்த ஸ்கொயரோட ஒரு சைடு 41 இருக்குங்களா. ஓகே, அப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா தான் ஈக்குவல் டு இந்த டைலோட ஏரியாவா. ஓகே, இன்ட்டு எத்தனை டைல் வேணுங்கிறதுக்கு தான் என்னன்னு போடுறோம். இதில் பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியுது, யூனிட் பிளேஸ் மட்டும் பாருங்களேன், 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 7 2 சார் 14. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 × 1 1. அப்போ இங்கே என்னங்கிற இடத்துல என்ன நம்பர் வரணும், 4ன்னு முடிகிற நம்பர் வரணும். அப்படி வந்தால் தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிற நம்பர் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, அப்போ 4ன்னு முடிகிற நம்பர் எங்கே இருக்குது, யூனிட் பிளேஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் பியில் இருக்குது இந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இப்போ இதில் பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துட்டு இதில் ஆப்ஷன் 3யோட மல்டிபிள் 11ஓட மல்டிபிள் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3யோட மல்டிபிள் பார்க்குறப்போ இதை 3த்தையும் கூட்டி பார்க்குறோம். 3 1 4, 4 1 5. ஓகே, இப்போ இதேமாதிரி எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3 4 5 6 7 7 டேர்ம் இருக்குது. 7 × 5 இது 3ஓட மல்டிபிளில் வருதா அப்படின்னா வரல. அப்போ 3யோட டேபிள் இல்லை. சரி, அப்புறம் 11ஓட டேபிள் செக் பண்ணுவோமா. 11ஓட டேபிள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட். 3 1 4, 4 1 5, 5 3 8, 8 1 9, 9 1 10, 10 3 13, 1 14, 15, 18 19. ஓகே, இப்போ அடுத்து 1 3 4, 4 1 5, 5 1 6, 6 3 9, 10 11, 11 14, 15 16. ஓகே, -16. அப்போ என்ன வருது, 3ன்னு வருது. நம்மளுக்கு என்ன வரணும், 0 இல்லைனா 11 வந்தால் தான் 11ஓட மல்டிபிள். அதுவும் வரல. ஸோ இது நெய்தர் டிவிசிபிள் பை 3 or 11.
அடுத்து இந்த கொஸ்டின் ஓடுமாஸ் ரூல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். மேலே இருக்க அம்பூரி ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். 43 டிவைடட் பை 6. இது பண்ணுறப்போ ஃபுல்லாக கட் ஆகாது, பாயிண்டில் வரும். ஆனால் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட பாயிண்ட் இருக்கான்னா இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பார்க்குறோம். இப்போ இங்கே டிவைட் இது பண்ணால் என்ன வரும்? 3ன்னு வருமா? ஓகே, 3 2s are 6. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எங்கே இருக்குது? கீழ் பார்த்த அம்புக்குறி. ஓகே, இதுதான். அப்போ 3 3s are 9. ரைட் சைடு அம்புக்குறி என்னது? ரைட் சைடுனா +3, லெஃப்ட் சைடு வந்து -6. இப்போ 12 - 6 6ன்னு வருது. ஆனால் இங்கே என்ன 5ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்தது பார்க்குறோம். இங்கே வந்து டிவிஷன் பார்க்குறோம். 3/2. 3/2 வந்து பாயிண்டில் வருமா? ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. ஸோ இதுவும் ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதோட இந்த சொல்யூஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.